ஹாய் ஆஸ்பிரண்ட்ஸ், இன்னைக்கு தினமணி நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். அதோட சேர்த்து ஹிந்து நியூஸ் பேப்பர். ஹிந்து நியூஸ் பேப்பரில் முக்கியமான ஆர்டிகல்ஸ் வந்திருக்கிறதுனால இன்னைக்கு அதையும் ஆட் பண்ணுறோம். ஃபினான்ஸ் கமிஷன் 16வது நிதிக்குழு அவங்க வெளியிட்டிருக்காங்க. இது ஃபினான்ஸ் கமிஷன் ரொம்ப ரொம்ப நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியம். ஸோ இனிமேட்டுக்கு நியூஸ் பேப்பர் படிக்க முடியல, கிடைக்கல, படிக்க போர் அடிக்குது அப்படிங்கிறது வேணாம். வெறும் 10 நிமிஷம் 5 நிமிஷத்தில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சிலபஸ் ஓரியன்டாக என்னென்ன இருக்கோ அந்த நியூஸை அப்படியே படித்து தட்டி தூக்கி எறிகிறோம் டெய்லியும். ஓகே, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, ஏதாவது உங்களுக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் அதை உங்களுக்கு செய்கிறோம். வாங்க இன்னைக்கு தினமணி நியூஸ் பேப்பரில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எத்தனை நியூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்னைக்கு ரொம்ப கம்மி தான். ஸோ நம்ம இதெல்லாம் பார்க்க வேணாம். இந்தியாவின் நலனில் மத்திய அரசு சமரசம், இதெல்லாம் நமக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஸோ இது நமக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல போட்டிருக்காங்களா, அரசு நிகழ்ச்சிகளில் பள்ளிகளில் வந்தே மாதரம் கட்டாயப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வந்தே மாதரம் அப்படிங்கிறது தேசிய பாடல். இப்ப ஜனகன மாதிரி வந்தே மாதரமும் ரொம்ப முக்கியம். பங்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதியிருக்கிறாரு 1870. இப்ப அது 150வது வருஷம். இந்த வருஷம் கருப்பொருளே அதான், வந்தே மாதரம் 150 இயர்ஸ் இது பண்றதுனால. ஸோ ரிபப்ளிக் டேலையும் இந்த வந்தே மாதரத்தோட டேபியூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஊர்தி அதை விட்டுருந்தாங்க. ஸோ இப்போ அதை பத்தி தான் பார்க்க போறோம். அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியம். ஏன்னா இது எத்தனை வினாடி இருக்கு. இப்ப ஜனகணமன எத்தனை வினாடியில பாடணும். ஸோ நம்ம எல்லாம் தெரியும், அது யார் எழுதுனது எல்லாம் தெரியும், ரவீந்திரநாத் தாகூர் எழுதினாரு. ஸோ அது எத்தனை வினாடி அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல போடுங்க. இது உங்களுக்கு இன்னைக்கு ஹோம்ஒர்க். ஏன்னா எத்தனை பேர் நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா பாக்குறீங்க, எந்த அளவுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்ம பாக்குறோம். ஸோ அப்படிங்கிறப்போ இதெல்லாம் சின்ன சின்ன ஃபேக்ட் எல்லாம் நம்ம எதுலையுமே விட்டுறக்கூடாது. ஓகே, அதனாலதான் சொல்றேன். ஸோ இப்போ அந்த நிகழ்ச்சியை தான் இப்போ பார்க்க போறோம். அரசு நிகழ்ச்சிகளில் தெரியுதா நல்லா, அரசு நிகழ்ச்சிகளில் கட்டாயப்படுத்தியிருக்காங்க வந்தே மாதரம். ஓகே, பள்ளிகளிலும் வந்தே மாதரம் கட்டாயம், 6 சரணங்களும் பாடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப முக்கியம். அது டிஎன்பிசியா இருக்கட்டும், யூபிஎஸ்சியா இருக்கட்டும், ஆர்ஆர்பியா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப முக்கியம் இது. ஏன்னா இது இந்த வருஷத்தோட கருப்பொருளே அதுதான். ஸோ அதனாலதான் இதை நம்ம டீட்டெயிலா பாக்குறோம். என்ன அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசு நிகழ்ச்சிகள்ல, அதுக்கப்புறம் ஸ்கூல் பள்ளிக்கூடங்கள்ல டெய்லியுமே இந்த 3 நிமிஷம், அதாவது இதோட நேரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 நிமிஷம் 10 செகண்ட். ஓகே, 3 நிமிஷம் 3 minutes 10 செகண்ட் இது ஃபுல்லாவே பாடும், அந்த 6 சரணங்களும். ஸோ அதை ஃபுல்லாவே போடணும். இது வரைக்கும் 2 சரணங்கள் தான் பாடிட்டு இருந்தாங்களாம். ஏன்னா அது துர்கா சாமியை ப்ரெடிக்ட் பண்றதுனால காங்கிரஸ் கவர்மெண்ட் 1937லயே இதை கட் காப்பி எடிட்டிங் பண்ணி 2 சரணங்களோட நிப்பாட்டிட்டாங்க. இப்போ இதை ஃபுல் 6 சரணமும் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தியிருக்காங்க. இது நமக்கு தெரியணும். என்ன அப்படின்னா, அரசு நிகழ்ச்சி மற்றும் பள்ளி தேசிய பாடல்கள் வந்தே மாதரம் கட்டாயம் பாடப்பட வேண்டும். இதை கூட்டாவே ஒரு சிங்கிள் ஆளும் பாடலாம், கூட்டா பாடலாம், இல்ல ஏதோ ஒரு ஒலிக்க வச்சு. ஆனா இது பாடும்போது கம்பல்சரியா எந்திரிச்சு நிக்கணும். அப்போ 3 நிமிஷம் 10 நிமிடம் இந்த பாடு ஒலிக்கும் வரை நீங்க நின்றுதான் ஆகணும். 6 சரணங்கள் இருக்கு. இதை கேள்வி கேட்பாங்க. இதை யாரு இயற்றுனது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பங்கிம் சந்திர சட்டர்ஜி. ஸோ எந்த வருஷம் இயற்றினாரு அதுவும் கேட்பாங்க. ஸோ பங்கிம் சந்திர சட்டர்ஜி தான், பங்கிம் சந்திர சட்டர்ஜி ஏற்றிருக்காரு. எப்ப ஏற்றினாரு? 1875 எழுதினாரு. எங்க அப்படின்னா, அந்த இது கேட்பாங்க, வங்க தரிசனம் அப்படிங்கிற இலக்கிய இதழில் நியூஸ் பேப்பர்ல வங்க தரிசனம், அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சட்டர்ஜியோட ஆனந்த மடம் நாவல்லையும் இது இடம்பெற்றிருக்கு. ஆனந்த மடம் ஃபர்ஸ்ட் 1875 வங்க தரிசனம் அப்படிங்கிற இலக்கிய இதழில் ஆனந்த மடம் அப்படிங்கிற ஒரு நூல்ல தான், அந்த நாவல்ல தான் இது இடம்பெற்றிருக்கு. ஸோ இது 3 வினாடி 10 நிமிஷம். அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. வந்தே மாதரம். ஏன்னா இது சுதந்திரம் அந்த 1947 காலங்கள்ல பீக்கான டயத்துல இந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ரொம்ப மக்களுக்கு உத்வேகம் தரக்கூடிய வார்த்தைகளா இருந்தது வந்தே மாதரம் அப்படிங்கிற அந்த வார்த்தை. அதனாலதான் அதுக்கப்புறம் இந்த பாடல் முதல் முறையாக வெளியாயிருக்கு 1896 கொல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டுல ரவீந்திரநாத் தாகூர் பாடிய பின்னர் வந்தே மாதரம் பாடல் பிரபலம் அடைஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் எங்க, கொல்கத்தா இதுல காங்கிரஸ்ல 1896 ரவீந்திரநாத் தாகூர் இதை எடுத்து பாடியிருக்கிறாரு. அதுதான் பாடியனர். வந்தே மாதரம் பாடல் பிரபலம் அடைஞ்சிருக்கு. மொத்தம் 6 சரணங்கள் கொண்ட பாடல் தான் இந்த வந்தே மாதரம் பாடல். ஸோ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். கேர்ஃபுல்லா கேட்டுங்க. 2 சரணங்களை மட்டும் தேசிய பாடலாக கடந்த தேசிய பாடல 1937 காங்கிரஸ், அப்போதைக்கு காங்கிரஸ் தேர்வு செய்தது. 1950 ஜனவரி 24 அரசியல் நிர்ணய சபையால்
கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. அதனால நாட்டின் தேசிய பாடலாக எப்ப வந்தது டேட் கேட்பாங்க. 1950 ஜனவரி 24. சோ அதுதான் இது. இந்த பாடல் இயற்றப்பட்டு 150 ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி இந்த வருஷம் இந்த கொண்டாட்டம் கொண்டாடுறோம். அதே மாதிரி நவம்பர் 7 150 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கு. ஓராண்டு கொண்டாட்டம்னு சொல்லிட்டு நவம்பர் 7 தொடங்கி நடைபெற்று வருது. நவம்பர் 7 இத ஒரு வருஷத்துக்கு கொண்டாடுறோம். இந்த வந்தே மாதரம் கம்பல்சரியா 6 சரணங்களும் பாடணும். 3 நிமிஷம் 10 நிமிடம் இது ஒலிக்கும். அது வரைக்கும் எந்திரிச்சு நின்று மரியாதை செலுத்தணும். இது அனைவரும் கடமை அப்படின்ட்டு இருக்காங்க. தலைவரின் வருகை, தேசிய கொடி ஏற்றம் நிகழ்வு, இது எல்லாத்துலயும் பாடுவாங்க. அப்புறம் இது எதனால அப்படின்னா, பாரத மாதா தாய் மண்ணுக்கு மரியாதை செலுத்துற இந்த பாடல் வந்தே மாதரம் அப்படிங்கறனால எழுந்துச்சு நின்று இத மரியாதை செய்யணும். ஜனகன மாதிரி இதுவும் கம்பல்சரி. தேசிய பாடல், தேசிய கீதம் பாடுவதையும் தேசிய கொடி மீதான மரியாதையும் இந்த இது ஊக்குவிக்கணும். தேசிய பாடல் வேற, தேசிய கீதம் வேற. அந்த இதுல இப்ப ஜனகணமனக்கு மாதிரி இதுக்கும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஸோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். ஓகே, இது நல்லா இருந்தாலும் ஒரு தம்ஸ் அப் போடுங்களேன். ஸோ எனக்கு கொஞ்சம் ஒரு உத்வேகமா இருக்கும். இன்னும் இதே மாதிரி நல்லா அழுத்தம் திருத்தி ஏதாவது நான் பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணி இன்னும் நிறைய ஃபேக்ட் கொடுக்க கொஞ்சம் எந்துவா இருக்கும் எனக்கு. ஸோ அந்த கமெண்ட்ஸ்ல நீங்க பண்ணதான் எனக்கு கொஞ்சம் சரி, நம்மளையும் பார்த்துருக்காங்க, நம்மள்ட்ட இதையும் கேட்கறாங்க, எது வேணாலும் கேளுங்க, நான் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன். அப்பதான் எனக்கு ரிசர்ச் பண்ணணும்னு ஒரு எண்ணம் வரும். ஸோ இதை சும்மா அப்படியே பார்த்துட்டு நீங்க ஒரு லைக் மட்டும் போட்டுன்னா கொஞ்சம் இதா இருக்கும். நீங்க அதுல தம்ஸ் அப் போடுங்க, ஏதோ ஒரு விஷயத்த எழுதுங்க. ஸோ ஓகே, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இது ரொம்ப முக்கியம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நியாய விலை கடை பிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல இரும்பு இப்ப ரத்த சோகை எத்தனை பேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். அதுதான் 50% மேல 52% பேரு ரத்த சோகையினால வெளியூர் போய் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ரத்த சோகை எதனால வருது அப்படின்னா, அது ஒரு அனிமிக். சத்தான உணவை சாப்பிடல, அயன் சக்தி இல்லைன்னா ரத்த சோகை வரும். ஜென்ரலா பாக்குதுன்னா ரத்த சோகை வரும்னு சொல்லுவாங்க. ஸோ சின்ன பிள்ளையிலேருந்து அது சத்தான உணவு சாப்பிடணும். அதான் இந்த இரும்பு சத்து உள்ள அந்த உப்பை பிடிஎஸ்ல கொடுக்குறாங்க. பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், நியாய விலை கடை, ரேஷன் கடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்க இதை கம்பல்சரியா வாங்கிக்குங்க, யூஸ் பண்ணுங்க. அதுதான் இதுல சொல்றாங்க. மொத்தம் எத்தனை நியாய விலை கடை இருக்கு அந்த ஃபேக்ட்ஸ் தெரியும் இல்லையா, அதான் 37,000 நியாய விலை கடைகள் இயங்குது மாநிலம், ஒவ்வொரு மாநிலத்திலையும். அதனாலதான் இது எக்ஸாம்ல கேட்பாங்கன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் இதை பார்த்துக்குங்க, 52% கேட்பாங்க. இரும்பு சத்து உப்பு, இரும்பு சத்தோட இரட்டை தரமா செறிவூட்டப்பட்டுருவாங்க, 2 தடவை கிளீன் பண்ணியிருப்பாங்க. அதை தான் இதுல சொல்றாங்க. ஸோ வேற ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் இதுல ஒரு சின்ன ஹிஸ்டரிக்கு போயிடுவோம். இது நம்ம அரசியல் நியூஸா பார்க்க வேண்டாம். இது தூத்துக்குடியில பசுமை தாமிர உற்பத்தி, பசுமை தாமிர உற்பத்தி எங்க பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்சிருக்கோம், இந்த 2018 துப்பாக்கிச்சூடு சுட்டு ஒரு 13 பேர் இறந்தாங்க. ஸோ அப்போ எடப்பாடி அவங்க ஆட்சி காலம் இருந்தப்போ அது ரொம்ப பேச பொருளா ஆனிச்சு. அப்போ என்ன பண்ணாங்க, இந்த வேதாந்தா நிறுவனம் எதனால அப்படின்னா, அந்த காப்பர் அதுதான் தயாரிக்கிறாங்க. அந்த காப்பர் தயாரிக்கிறதுனால அங்க இருக்கிற நிலம் எல்லாம் மலட் ஆகுது, அசுத்தமாகுது, என்வரான்மெண்டல் பொல்யூஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணவங்கள சுட்டு கொன்னாங்க. ஸோ சுட்டு கொண்டவங்க குடும்பத்துக்கு வேலையும் கொடுத்தாங்க, அரசாங்க வேலையும். அதே மாதிரி அங்க இடத்துல இப்ப என்ன பண்ணிருக்காங்க, இந்த வேதாந்தா நிறுவனம் பசுமை தாமிரத்தை நாங்க உற்பத்தி பண்றோம். ஏன் அது அப்பயே தெரியல அவங்களுக்கு? இங்கேருந்து நம்ம நாட்டை என்வரான்மெண்ட் பொல்யூஷன் பண்றாங்க. ஸோ இந்த பசுமை தாமிரம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே, ஒரு டீப்பா ஒரு விவரமா பார்ப்போம். இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக 2018ஆம் ஆண்டு மே 22 கருப்பு நாள் நடந்த போராட்டத்தின் போது போலீசார் நடத்திய துப்பாக்கிச்சூட்டுல 13 பேர் உயிரிழந்தாங்க. அது மே 28ஆம் தேதி ஸ்டெர்லைட் ஆலைக்கு தமிழக அரசு சீல் வைத்தது. அதை ஒரு பிரச்சனைன்னு வந்தாதான் பண்றாங்களே தவிர, அது அப்பவே மூடி இருக்கலாமா, காப்பர் பிரச்சனை, என்வரான்மெண்ட் பொல்யூஷன் வருதுன்னு. இப்ப அதே இடத்துல தாமிர உற்பத்தி, பசுமை தாமிர உற்பத்தியா பாத்துக்குங்க. எந்த அளவுக்கு கம்பி கட்டுறாங்கன்னு பாருங்க. அது முன்னாடியே இது ஆக்சுவலா பசுமை தாமிர உற்பத்தியா இருக்காது, எல்லாம் கார்பரேட் தானே. ஸோ இது விவசாயிகள், அக்ரிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, இது 21 டன் இந்த வருஷம் 2025ல நெல் கொள்முதல் அரிசியை பிடிஎஸ் கொடுப்பாங்க இல்லையா, எந்த டார்கெட் வச்சுன்னா 16 லட்சம் டன்னாக மத்திய அரசு நிர்ணயிக்க வச்சிருக்கு. அதை அவங்க அட்டைன் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம எஃப்ஆர்கே, செறிவூட்டப்பட்ட அரிசி தானியங்களை, எஃப்ஆர்கே ஓகே, செறிவூட்டப்பட்ட அரிசி தானியங்களை எடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா 10 டன்னில் இருந்து 21 டன்னாக பேக்கேஜ் செய்ய போறாங்க. 25 மூட்டையா இருக்கிறது
இனிமேட்டுக்கு 50 கிலோ அரிசி மூட்டை மாறப்போகுது. 25 கிலோவில் இருந்து 50 கிலோவாக மத்திய அரசு திருத்தி அமைச்சிருக்கு இந்த வருஷத்துக்கு. ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த ககன்யான் திட்டத்தை விரைவுபடுத்தணும். ககன்யான்னா என்ன அப்படின்னா, நம்ம இந்திய அரசாங்கம், இந்திய நாடு இப்ப வரைக்கும் யாருக்கு வந்து இந்த அசோக் சக்ரா அவார்டு கொடுத்தாங்க இல்லையா? ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருக்கு கொடுத்தாங்க? சுபான்ஷு சுக்லா. ஒரு இந்தியரா இருந்து விண்வெளிக்கு போறதுக்கு இவரு ப்ராக்டிஸ் எடுத்திருக்கிறாரு. என்னன்னா 3 நாள் பயணமா போறாங்க. 2027ல மேல போயிட்டு அங்க இருந்துட்டு 3 நாள் கழிச்சு 3 பேர் வர போறாங்க. அதுதான் இது ககன்யான் திட்டம். வேற ஒன்றும் இல்லை. ஒரு அஸ்ட்ரானட்ஸ் போவாங்க. ஸோ அது இந்த வில்லியம்ஸ் இருக்காங்களே, அதே மாதிரி விண்வெளிக்கு மனிதரை அனுப்பும் ககன்யான் திட்டம், இதுதான் மெயின் திட்டம். இந்த திட்டத்துல சுபான்ஷு சுக்லா அவரும் போறாரு. அவர் தான் பிராக்டிஸ் பண்றாரு. இதை வந்து துரிதப்படுத்தணும், இன்னும் வேகப்படுத்தணும் 2027ல. இது வந்து நாட்டிலே வந்து 3வது நாடா நம்ம தான் இருக்கோம். இதுக்கு முன்னாடி அமெரிக்கா, சைனா பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த ககன்யான் திட்டத்தை செயல்படுத்த 3 பேர் அடங்கிய விண்வெளி வீரர்கள் குழுவை விண்ணுக்கு அனுப்பி 3 நாள் கழித்து திருப்பி இங்கே வந்துருவாங்க. இது எப்ப நடக்க போகுது? 2024ல. எப்படி ப்ராசஸ் இருக்கு, இன்னும் அதை வந்து வேகப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அவ்வளவுதான். பன்னாட்டு கூட்டணிகள் இந்த இதுக்கு போனதுனால நாட்டு மக்களுக்கு கிட்டத்தட்ட 194 நாடுக்கு இந்தியா மேல ஒரு மரியாதை வரும், நம்பிக்கை வரும். வான்வெளி ஆராய்ச்சிக்கு எல்லாருமே வந்து பணத்தை வந்து கொடுப்பாங்க. ஸோ இது மூலயமா நமக்கு இது இருக்கு. அப்புறம் ஆக்சிம் திட்டம், அதுக்கப்புறம் எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கு என்று நான் பங்கேற்ற ஆக்சிம் திட்டம் சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆக்சிம் திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா? ஓகே, இந்த விண்வெளி ஆராய்ச்சிக்கு பன்னாட்டு கூட்டணியோட சொல்றது இந்த ஆக்சியோம் அப்படின்னு சொல்லுவாங்க. 4x4. இது வந்து இந்த சுபான்ஷு சுக்லா அங்க இஸ்ரோ பிளஸ் நாசாவோட ஒரு கூட்டு உடன்படிக்கையில ஆஸ்ட்ரானட்ஸ்க்கு ஆள் போனா எப்படி இருக்கும், அந்த கிராவிட்டி 0 கிராவிட்டில எப்படி இருப்பாங்க, அதனால நமக்கு என்னென்னலாம் பயன் இருக்கும், எப்படி எப்படிலாம் நம்மளை தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு ட்ரைனிங்க்கு போனதான் இந்த ஆக்சியோம் திட்டம். ஓகே, வேற ஒன்றும் இல்லை. ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கங்க. எங்கேயாவது கேட்பாங்க ஆக்சியோம் திட்டம் என்ன அப்படின்ட்டு, மெயின்ஸ்ல கேட்டுருவாங்க, பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் இது வேற எதுவும் நமக்கு இன்னைக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஆசிய துப்பாக்கி சுடுதல் போட்டியில நம்ம இந்தியர்கள் ஜாம்பவன் ஆயிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா மொத்தம் எத்தனை தங்கம்? மொத்தம் இந்தியா மொத்தமாக 38 தங்கம், 17 வெள்ளி, 16 வெண்கலத்தோட 71 பதக்கங்களோட முன்னிலையில இருக்கும். ஸோ மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ண போறாங்க. வெயிட் பண்ணுவோம், இன்னும் எத்தனை நாள் இருக்குன்னு பார்ப்போம். வேற என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படின்னா இதை கேட்டுப்படுவாங்க. நமக்கு ஜியாகிரபி வழியா பார்க்கணும் இல்லையா, அதனால இதை கேட்டுப்படுவாங்க. என்னன்னா ஊர் பேரை கேட்க மாட்டாங்க, இந்த புயல் பேரை கொடுத்துருவாங்க. கெசானி புயல் எந்த நாட்டுல அடிச்சது? இந்தியா, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, மடகாஸ்கர்னு கொடுத்துருவாங்க. இந்தியன் ஓஷன்ல தான் நடக்குது, அதனால நமக்கு உண்டு. கெசானி புயல் இது எங்க நடந்திருக்குன்னா இப்ப 20 பேர் உயிரிழந்திருக்காங்க, அதனால கேட்பாங்க கண்டிப்பா. என்னன்னா மடகாஸ்கரில் டொமசீனா, மடகாஸ்கர் தான் கேட்கும். ரொம்பலாம் உள் போய்லாம் கேட்க மாட்டாங்க. கெசானி புயல் எங்க வந்து அடிச்சது? இந்தியன் ஓஷன்ல தானே. ஸோ இந்தியன் ஓஷன் எந்த ஓஷன் கேட்பாங்க? இந்தியன் ஓஷனு. அதுக்கு போட்ட போறோம் எங்க? மடகாஸ்கர் ஐலாண்டு. அது எங்க இருக்கு? நம்ம இந்தியாவுக்கு பக்கத்துல தான் இருக்கு, அதை சொல்ல போறோம். எத்தனை கிலோமீட்டர் வேகத்துல அடிச்சுன்னா 195 மீட்டர். நம்ம 2018ல இங்க இந்த கஜா புயல்னு ஒன்று அடிச்சது, அதுவே வந்து 175 தான். அதுக்கே மிகப்பெரிய சேதம் இந்தியால, தமிழ்நாட்டுல. ஸோ மரங்கள்லாம் விழுந்து ஏகப்பட்ட பேர் வறுமையின் பிடியில போயிட்டாங்க. ஸோ டிசாஸ்டர்னா அப்படித்தானே இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்க பாருங்க 195 கிலோமீட்டர்ல வேகத்துல அடிச்சிருக்கு, 20-30 பேர் இறந்துருக்காங்க. அதுக்கு மட்டும் இப்ப மட்டும் இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜனவரி 31 அப்போ ஒரு புயல் அடிச்சிருக்கு. அதுக்கு பேர் என்ன? ஃபைட்டியா புயல். அப்பயே 14 பேர் செத்துருக்காங்க. ஃபைட்டியா புயல். இப்போதைக்கு இந்த 2 புயல் என்ன புயல்? ஃபைட்டியா புயல், அதுக்கப்புறம் கெசானி புயல். இது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கெசானி புயல், கெசானி புயல், ஃபைட்டியா புயல். இங்கிலீஷே எழுதி வச்சுங்க, இப்ப அப்படித்தானே எல்லாம் வந்து மெசேஜ் பண்றீங்க. ஃபைட்டியா புயல். அதுக்கப்புறம் இதுக்கு எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்க இந்த நாடு அப்படின்னா $30 லட்சம் ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த டிசாஸ்டருக்கு, பேரழிவுக்கெல்லாம் எல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா $30 லட்சம் தேவைப்படும்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. பேப்பர் அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லாம் முடிஞ்சிருச்சு. தினமணி ஹிந்துவும் பார்த்துருவோம். ஹிந்துவும் பார்த்துடலாம்னா இது நம்ம எல்லாமே பார்க்க வேணாம். ஓகே, இதையும் தமிழ்ல தான் பார்க்க போறோம். ஆனா எக்ஸாம்ல இது கேட்பாங்களே, நமக்கு எப்படி கொஸ்டின்ஸ் வருது? பைலிங்குல தானே வருது, அதனால நம்ம இதையும் பார்க்க போறோம். தமிழ்நாடு பிராமி இன்ஸ்கிரிப்ஷன் எங்க? தமிழ்நாடு எழுத்து எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஜிப்ட்ல. ஸோ அதுதான் நமக்கு தெரியணும், ஈஜிப்ட்ல எங்க. ஸோ இதோட வருஷத்தை கேட்பாங்க. 1st and 3rd செஞ்சுரியில இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. தமிழ், பிராமி எழுத்து, சான்ஸ்கிரிட், இது ரெண்டுமே
ஈஜிப்ட்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதான் 30 இன்ஸ்கிரிப்ஷன் இன் தமிழ் பிராமி, பிராக்ரித் அண்ட் சான்ஸ்கிரிட். தமிழ் பிராமி, பிராக்ரித் அண்ட் சான்ஸ்கிரிட் மூணுமே த வேலி ஆஃப் த கிங் ஆன் ஈஜிப்ட் டாம்ல. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் செஞ்சுரி. 2024-25 சரோலிட்டி ஸ்கிம்டு அப்படிங்கிறவர் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காரு. 1926 இதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. வேலி ஆஃப் கிங்ஸ் இன் 1926 2000 கிரீக் கிராஃபி மார்க்ஸ் இதை வெளியில இருக்காங்க. ஸோ இதுதான் ஃப்ரம் த வேலி ஆஃப் கிங்ஸ் டு இந்தியா அப்படிங்கிற இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன் மூலயமா சிக்கி கொரான் அப்படிங்கிற எழுத்து இருக்கான். ஓகே, இந்தியன் விசிட்டர்ஸ் இதை பார்த்துருக்காங்க. சிக்காய் கொரான், அதாவது கொட்ரான் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுவாங்க. ஈஜிப்ட்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை பார்த்துக்குங்க. த நேம் சிக்காய் கொரான் இஸ் ரிவீலிங். அதுக்கப்புறம் வந்து கொர்ரம், கொரவை, இதெல்லாம் அந்த தமிழ் எழுத்து தான். கொரன் ஆல்சோ கேம் இன் டு த ஃபைண்டு. அப்புறம் கொரபுமன், இதெல்லாம் பார்த்துக்குங்க. வேற ஒன்றும் இதில் இல்லை. ஏன்னா நமக்கு ஆர்கியாலஜி எக்ஸ்கவேஷன்ல இது உண்டு. அதுக்கப்புறம் இந்த அவார்டை பார்ப்போம். இது என்ன அப்படின்னா, சென்னை சயின்டிஸ்ட் மேரி கியூரி இருக்காங்க இல்லையா, நோபல் பிரைஸ் வாங்கினாங்க கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ்க்காக. அதுதான் ஸ்க்ளோடோ வாஸ்கா கியூரி ஃபெலோஷிப் அவார்டு யார் வாங்கியிருக்காங்க? சென்னையை சேர்ந்த பெண் வாங்கியிருக்காங்க. ஸோ இது நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம். சமத் மிக்கா ரவிங்கிறவங்க இந்த மேரி ஸ்கோல்டோ விஸ்கா கியூரி அப்படிங்கிற இந்த குளோபல் போஸ்டல் கோட் ஃபெலோஷிப்பை வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அதான் இது, வேற ஒன்றும் இல்லை. கேரளாவில் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு இப்போ பெண்களுக்கு 1000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்களா, அதே மாதிரி கேரளா சீஃப் மினிஸ்டர் பினராயி விஜயன் என்ன அறிவிச்சிருக்காரு இந்த வருஷம் அப்படின்னா, ஸ்திரீ சுரக்ஷா ஸ்கீம். இது என்ன அப்படின்னா, 35 வயசுல இருந்து 60 வயசு உள்ள பெண்களுக்கு, வயசானவங்களுக்கு, விடோவுக்கு, அவங்க தனியான ஒரு பெண்மணிக்கு மாதம் 1000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. அதான் இது. அந்த ஸ்கீம் பேர் என்ன அப்படின்னா ஸ்திரீ சுரக்ஷா ஸ்கீம். இது எந்த மாநிலத்தில்? கேரளா இது பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கு 1000 ரூபாய் திட்டம். அதான் இது. 10,18,42 பெனிஃபிஷியரிஸ் இதுல பயனடைய போறாங்க. 35 to 60 35 வயசு உள்ளவங்களுக்கு, எக்கனாமிக்கலி பேக்வர்ட்ல உள்ளவங்களுக்கு, சிங்கிள் மதர் எல்லாம் அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் பெர் மந்த் இந்த இதுல கொடுக்குறாங்க. இதை பார்த்துக்குங்க. ஓகே, அதுக்கப்புறம் சொன்னதுதான் வந்தே மாதரம். நம்ம இதுலயே பார்த்தோம் இல்லையா, அதே தான். ஸோ இந்த பாருங்க, டேபிள்யூ செலிப்ரேட்டிங் 150 years ஆஃப் வந்தே மாதரம் டியூரிங் த ரிபப்ளிக் டே பேரட் நடந்தது. இதுதான் வந்தே மாதரம் நேஷனல் ஆந்தமா இது பண்ணியிருக்காங்க. போத் ஆர் பர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் அரௌண்ட் 3 minutes 10 seconds வரைக்கும் ஸ்டாண்ட் பண்ணி அந்த வந்தே மாதரத்துக்கு நம்ம மரியாதை செலுத்தணும். யூனியன் கவர்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேட் அண்ட் கவர்மெண்ட் பாடிஸ் வந்தே மாதரம் ஷுட் பி சங் அண்ட் பிளேட் பிஃபோர் நேஷனல் ஆந்தம் அண்ட் ஜனகணமனைக்கு முன்னாடி தேசிய பாடல பாடியே ஆகணும். இதான் சொல்லியிருக்காங்க. ஓகே, வேற ஒன்றும் இல்லை. ஸோ இது நம்ம பார்த்துக்குமே. ரஃபேல் இஸ் த ஹீரோ ஆஃப் த ரஃபேல் தான் இந்தியாவோட ஹீரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால அப்படின்னா, இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல நிறைய பிளே பண்ணது இதுதான். நம்ம இதுல தெரிஞ்சுக்க போறது என்ன, ஆபரேஷன் சிந்தூர்ல யாரெல்லாம் பிளே பண்ணாங்கன்னு. இது யார் சொல்லியிருக்காங்க? ஏர் மார்ஷல் நாகேஷ் கபூர் இதை வெளியிட்டு இருக்கிறாரு. அப்போதைக்கு ஹீரோவா இருந்தது ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்டு தான். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. வாயு சக்தி. ஓகே, இதுக்கு வாயு சக்தி. ரஃபேல் வாஸ் டெஃபினெட்லி ஹீரோ டியூரிங் ஆபரேஷன் சிந்தூர். உண்மையிலே அதுவா ஹீரோவா இருந்திருக்கு. வாயு சக்தி அப்கமிங் IAF எக்ஸசைஸ் பண்ண போறாங்க வாயு சக்திங்கிற பேர்ல, அதையும் தெரிஞ்சு வச்சுங்க. ஏர் டு கிரவுண்ட் ரேஞ்சு இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல ராஜஸ்தான்ல நடக்க போகுது. எப்பன்னா February 27. ஸோ இதுல என்னென்னலாம் கலந்துக்கிறாங்க இந்த வாயு சக்தியில அப்படின்னா, 120 ஏர் அசட் இன்க்ளூடிங் 77 ஃபைட்டர் ஜெட்டு பார்ட்டிசிபேட் பண்ணது. ஆபரேஷன் சிந்தூர்ல இதெல்லாம் பண்ணாங்க. ஓகே, வேற என்னென்னலாம் இருக்கு? Su-30 MK-1, அப்புறம் மிராஜ் 2000, MiG-29, ஜாகுவார், தேஜாஸ், இதெல்லாம் வந்து பிளைட் ஜெட் ஏர்கிராஃப்ட். அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர் இருக்கு இல்லையா, அது அப்பாச்சி, சின்னூக்கு, லைட் காம்பேட் ஹெலிகாப்டர்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் பிரசாந்த் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ்டு லைட் வெயிட்டர் ஹெலிகாப்டர், இதெல்லாம் நம்ம இந்தியாட்ட இருக்கு. அப்புறம் ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதுக்கு C-130J, C-17, C-29-5 இதெல்லாம் எழுதி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் விங் கமாண்டர் அஜித் என்ன சொல்லியிருக்காங்க, 277 வெப்பன்ஸ் இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க. ஃபினான்ஸ் கமிஷன், ஸோ இதுக்காக ஒரு ஷார்ட்ஸே போடுறேன். ஃபினான்ஸ் கமிஷன் ஆர்டிகல் 280. யூனியன் ஃபினான்ஸ் கமிஷன்ங்கிறது என்னன்னா, இப்போதைக்கு 16வது நிதிக்குழு அரவிந்த் பனகரியா சேர்மனா இருக்காங்க. இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் இது வந்து ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் ஒரு தடவை ஃபினான்ஸ் கமிஷனை மாற்றுவாங்க. யார் இது வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட். இது வந்து ஒரு குவாசி ஜுடிஷியல் பாடி.
அதுக்கப்புறம் இப்போதைக்கு அரவிந்த் பனகரியா ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காரு யார்கிட்ட, பிரசிடென்ட். என்ன அப்படின்னா வசூல் பண்றோம் இல்லையா அந்த டாக்ஸஸ் எல்லாம், அந்த டாக்ஸஸ் எல்லாம் யூனியன் கவர்மெண்ட் வச்சுக்கிட்டு 41% இருக்கிற ஸ்டேட்ஸ் எல்லாம் பிரிச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த பினான்ஸ் குழு. 280 கான்ஸ்டிடியூஷன் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. பினான்ஸ் கமிஷன் நிதி குழு இப்ப அரவிந்த் பனகரியா சேர்மனா இருக்கிறாரு. ஸோ இது எப்படின்னா ஒரு சேர்மன் அப்புறம் 4 மெம்பர்ஸ் இருப்பாங்க. எக்கனாமிக்ஸ்ல ரொம்ப கை தேர்ந்தவங்க, பப்ளிக் விஷயம் அஃபேர்ஸ்ல இருக்கணும், அப்புறம் வந்து ஒரு நீண்ட நாள் எக்ஸ்பீரியன்ஸா வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஃபினான்ஸ்ல இருக்கணும். அவங்க எல்லாம் தான் இதுல இந்த குழுல இருப்பாங்க. அவங்க எல்லாம் பண்ணதுதான் இது. 41%. போன வருஷமும் அதே தான் இருந்துச்சு, இந்த வருஷமும் அதே தான் இருக்கு. வசூல் பண்ற பணத்தை டாக்ஸஸை 41%. இப்ப 100 ரூபா வாங்குறாங்க, யூனியன் கவர்மெண்ட் வாங்குது அப்படின்னா, ஸோ இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸுக்கும் அந்தந்த ஸ்டேட்ஸ்ல இருந்து வாங்குவாங்க இல்லையா, 100% வாங்குறாங்க, 100 ரூபா வாங்குறாங்க அப்படின்னா, நான் வந்து 69 ரூபா வச்சுக்கிட்டு, 69 ரூபா 39 ரூபா வச்சுக்கிட்டு 41 ரூபா திருப்பி கொடுத்துருவேன். ஸோ அதுதான் இது, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, இதுதான் இந்த 16th ஃபினான்ஸ் கமிஷன். டாக்டர் அரவிந்த் பனகரியா ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிட்டாரு. யாருக்கிட்ட சப்மிட் பண்ணுவாங்கன்னு கேட்பாங்க, பிரசிடென்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க. யார் இவங்களை வந்து அப்பாயின் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் தான் அப்பாயின் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு நான் கான்ஸ்டியூஷனல் பாடி, குவாசி ஜுடிஷியல் பாடி அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம். இது எதுக்காக அப்படின்னா, இந்த ஃபினான்ஸ் கமிஷன் பிசிக்கல் ஃபெடரலிசத்தை வளர வைக்குது. ஓகே, எப்படின்னா எவ்வளவு பணம் வாங்குறோம், எவ்வளவு பணம் பிரிச்சு கொடுக்க போறோங்கிறதுக்காக, பிசிக்கல் ஃபெடரலிசத்துக்காக. ஸோ இது ரொம்ப முக்கியம். டெவாலிஷன் ஆஃப் ஃபண்ட் ஃப்ரம் சென்டர் டு ஸ்டேட்ஸ் பிரிச்சு கொடுக்கறதா. ஆர்டிகல் 270 என்ன சொல்லுங்க, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நெட் டாக்ஸ் ப்ரொசீட்ஸ் கலெக்டட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட், சென்டர் அண்ட் த ஸ்டேட்ஸ். டாக்ஸை கலெக்ட் பண்றது எதை சொல்லுதுன்னா ஆர்டிகல் 270. ஆர்டிகல் 280 டாக்ஸை பிரிச்சு கொடுக்கறது. ஸோ இதுல வந்து வெர்டிகலா பிரிச்சு கொடுக்கறது, ஹரிசாண்டலா பிரிச்சு கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் டெவாலியூஷன் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம ஷார்ட்ஸ் தெளிவா பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளவுதான். ஆர்டிகல் 280 டிவிசிபிள் பூல் என்னன்னா, ஃபினான்ஸ் கமிஷன் கான்ஸ்டியூட் எவ்ரி 5 இயர்ஸ் டேர்ம்ஸ். ஆர்டிகல் 280 படி இதை வந்து நியமனம் பண்றாங்க. 13th ஃபினான்ஸ் கமிஷன் 2010 to 2025. இப்போ வந்து 16வது நிதிக்குழு நடக்குது. ஸோ பாத்துக்குங்க. ஸோ எப்போ பிக்சர் 32%, 14 நிதிக்குழுல 42%, அப்புறம் 2020 15வது இதுலயும் 41%, இப்போ 16வது நிதிக்குழுலையும் இதுதான். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் அமாங் எப்படின்னா ஹரிசாண்டல் டெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 13th ஃபினான்ஸ் கமிஷன்ல இருந்து இதை வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் பாத்துக்கணும், ரொம்ப முக்கியம். 16th ஃபினான்ஸ் கமிஷன் என்ன சொல்லியிருக்கு, ஸோ 41 கன்சர்னிங் 3 மெயின் ரீசனுக்காக இந்த இது 41% இதை கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பாத்துக்குங்க. ஹரிசாண்டல் டெவால்யூஷன் இதுதான். இன்கம் டிஸ்டன்ஸ் 42.5%, பாப்புலேஷன் 1971 இவ்வளவு இருந்திருக்கு, பாப்புலேஷன் 2013 17.5 இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் பாப்புலேஷன், ஏரியால இருந்து எப்படி வருது எல்லாம் பார்த்துட்டு, ஹரிசாண்டல்ங்கிறது இதுதான். அப்புறம் வெர்டிகல்ங்கிறது வேற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. இந்த ஃபினான்ஸ் கமிஷன் இந்த நியூஸ் பேப்பர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேவ் பண்ணி வச்சுங்க, எழுதி வச்சுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம். 10 நிமிஷத்துல உங்களுக்கு ரெண்டுமே முடிச்சாச்சு. நன்றி, வணக்கம். நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். Send a map. You dare to dream, we care to accomplish.